திமுக பெரியாருக்கும் விசுவாசமா இல்ல, திராவிடத்துக்கும் விசுவாசமா இல்ல, மத சார்பின்மைக்கும் விசுவாசமா இல்ல. இது எல்லாத்தையும் விட எதன் மீது அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்களோ இந்திய அரசியல் சாசனத்தின் மீது, அதற்கும் திமுக அரசு விசுவாசமாக இல்லை. அதுல ஒரு உதாரணம் தான் இப்ப திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. காலகாலமா இருக்க ஒரு விஷயத்தை எப்படி போய் பீஸ் கமிட்டி மீட்டிங்ல அது வந்து புனிதம் கட்டிடணும்னு எப்படி வந்து ஆர்டிஓ சொல்லுவாரு? சொல்றாருல்ல, ஹெச்ஆர்என்சி எப்படி சொல்லும்? எப்படி சொல்ல ஹெச்ஆர்என்சி? அப்ப யாரு கவர்மெண்ட் இது? இதைத்தால அவன் சொல்றான் பிஜேபி. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா, திமுக பிஜேபி ஒன்னா அடிப்படையில இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. அப்ப எப்படி ஹெச்ஆர்என்சி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்? இதுல இருந்து முருகன் மாநாட்டுல இருந்து பைபிள் பில்டிங் இது பண்றதுல இருந்து மாநாடு மலரை கையில பிடிச்சி நிக்கிறதுல இருந்து வேலையே பிடிச்சிட்டு நின்னாரு. முதல்ல வேலை பிடிச்சி நின்னீங்களேங்க. 90% என் கட்சியில வந்து இந்துக்கள் தான் நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் இவ்வளோத்தையும் நீங்க பண்ணிட்டு மதவாதம் தலை தூக்குதுன்னா அது எப்படி மக்கள் அதை எடுத்துப்பாங்க? அதாவது எப்படி ராஜீவ்காந்திக்கு வந்து ஷிலானியாஸ்ல ராமர் கோயில்ல இந்துக்கள் ஓட்டும் போய் முஸ்லிம்கள் ஓட்டும் போய் காங்கிரஸ் யாருக்கும் நேர்மையான நண்பனும் இல்லை நேர்மையான எதிரியும் இல்லைன்னு மாறிச்சோ, அந்த நிலைமை தான் இன்னைக்கு திமுக வந்துகிட்டு இருக்கு. வாக்குகள் போய்விடும் என்று இந்த ரெட்டை நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னா, ப்ரோ ஹிந்துத்வால என்ன திமுக எடுத்தா சத்தியமா அது விளங்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா திமுக என்னைக்கு நம்ப மாட்டான். இதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்புறதே பொய், அப்பட்டமான பொய். அந்த இடத்துல சித்தாந்த கோளாறு வருது. இது வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினே அதோட மூல வேறே கோளாறு. ஓகே, உங்களுடைய வாக்கு வங்கி என்பது சிறுபான்மையின மக்கள் 90% பிளஸ் பெரும்பான்மையான இந்துக்கள், மதசார்பற்ற இந்துக்கள். இந்துக்களுக்கு உள்ள ஹிந்துத்துவமயமாகி போனவர்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் வேஷம் தரிச்சுங்கனாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், சத்தியமா ஓட்டு போட மாட்டான்.